பொதுவாவே சனி பகவான் அப்படிங்கிறவங்க ஒரு பழக்கவழக்கம் மூலமாகவோ, இல்ல ஒரு நபர்கள் மூலமா தான் அவருடைய பிரச்சனைகள குடுப்பாருங்கிறது பொதுவான கருத்துமா. அப்படி இந்த சனி பெயர்ச்சி நடக்கக்கூடிய காலகட்டத்தில கும்ப ராசினர் எப்பேற்பட்ட நபர்கள விலகி இருக்கணும்? ஜென்ம சனி கும்பத்துக்கு முடிய போகுது. ஸோ ஜென்ம சனி முடியுது அப்படின்னாலுமே வாக்குஸ்தானத்துக்கு சனி போறாரு. ஸோ கும்பம் இந்த சனி பெயர்ச்சிக்கு பின் இந்த காலகட்டத்தில எனக்கு ஒரு வேலை மாற்றம் பண்ணலாமா? கும்பத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல வேலை கிடைச்சிரும். ஸோ இன்ஃபேக்ட் நீங்கள் ஜென்ம சனியில் இருந்ததை விட கூட பாத சனியில் உங்கள் கரியர் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் வேலை பளுங்கிறது மட்டும் குறையவே குறையாது. நான் ஒரு தொழில் செய்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கும்பராசியில் பிஸ்னஸ் ஆரம்பித்தவங்கலாம் ஏன்டா ஆரம்பிச்சோன்னு உட்காந்துட்டு இருக்கிறது தான் நிலமை. பட் திருமணமாகாம இருக்கக்கூடிய கும்பராசினியர்களுக்கு நாங்கள் யாரை கல்யாணம் பண்ணுறோம், நீங்கள் எந்த மாதிரி நபரை சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குழந்தை பாக்கியம் இல்லாத கும்பராசினியர்களுக்கு ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லாமல் நாங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்தில் கும்பராசினர் நம்ம ஒரு கோயிலுக்கு போக சொல்லணும் அப்படின்னா எந்த கோயிலில் அவங்களுக்கு வழிபடுவது ரொம்ப சிறப்பாக இருக்குங்க? கும்ப ராசியினர் இந்த குறிப்பிட்ட இந்த சனி பயிற்சி காலத்தில் வந்து புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. எனக்கு கோயிலுக்கு நான் போக முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் சமஸ்கிருதத்தை நீங்கள் சொல்ல வேண்டாம், கேட்டாலே போதும். இல்லை எனக்கு அது விருப்பம் இல்லை, எனக்கு தமிழில் ஏதாவது சொல்லுங்கன்னா பக்தி பிளஸ் நேரலவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பர் ஆஸ்ட்ரோ முத்துக்குமாரி மேம் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் சார். இப்போ நம்ம கும்பராசி நேயர்களுக்கு சனிப்பெயர்ச்சி பலாபலங்கள் பார்க்கலாமா? கும்பராசியோட குணாதிசயங்கள் நம்ம கடந்த பதிவில் பார்த்துருக்கோம். இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்தில் அவங்க குணத்தில் என்ன மாற்றத்தை சனி பகவான் ஏற்படுத்துவாருங்க? ஜென்ம சனி கும்பத்துக்கு முடிய போகுது. ஸோ ஜென்ம சனி முடியுது அப்படின்னாலுமே வாக்குஸ்தானத்துக்கு சனி போகிறாரு. ஸோ கும்பம் இந்த சனி பயிற்சிக்கு பின் வார்த்தையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு மோசமான வார்த்தையை பிரயோகப்படுத்துறது, அபத்தமான வார்த்தைகள் பேசுறது, இல்லை நெகட்டிவாக பேசுறது, நான் இப்படி தான், என் வாழ்க்கை இப்படி தான் சொன்னீங்கன்னா பழிச்சிடும். ஸோ அதனால் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளில் ரொம்பவே கவனமாக இருக்கணும். அதேமாதிரி நல்லதே பேசுகிறவங்களோட கொஞ்சம் அசோசியேட் ஆகிக்கிறது நல்லது. ஏன்னா 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்துக்கு சனி வர்றதுனால நீங்கள் என்ன ரிப்பீட்டடாக பேசிக்கிட்டே இருக்கிறீங்களோ அது வந்து நடந்துடும். ஸோ வார்த்தை அப்படிங்கிறத கொஞ்சம் பாசிட்டிவாக வச்சுக்கிறதுங்கிறது கும்பத்துக்கு ரொம்ப நல்லது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்ககிட்ட இது இருக்கான்னு கேட்டால் என்கிட்ட இல்லைன்னு சொல்லாமல் வாங்கணும் அப்படின்னு சொல்லி பழகுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவாக உங்கள் லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கிட்டிங்கன்னா கும்பத்துக்கு சனி பயிற்சிங்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும். பொதுவாகவே சனி பகவான் அப்படிங்கிறவங்க ஒரு பழக்கவழக்கம் மூலமாகவோ, இல்லை ஒரு நபர்கள் மூலமாக தான் அவருடைய பிரச்சனைகளை கொடுப்பாருங்கிறது பொதுவான கருத்துமா. அப்படி இந்த சனிப்பெயர்ச்சி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் கும்பராசினர் எப்பேற்பட்ட நபர்கள விலகி இருக்கணும்? என்ன பழக்க வழக்கங்களை மாற்றுவது இவங்களுக்கு ஒரு சாதகமான பலனாக இருக்குங்க? டார்க் கலரில் அதிகமாக ட்ரெஸ்ஸஸ் வியர் பண்ணுறத கும்பம் இந்த சனி பயிற்சிக்கு பின் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். ஏன்னா அந்த அடர் நிறங்கள் அப்படிங்கிறத குறிக்கிறது ராகுவும் சனியும் தான். ஸோ அவங்க 2 பேரோட பிளேஸ்மெண்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஹவுஸில் இருக்கிறதுனால இந்த டார்க் கலர் ட்ரெஸ்ஸஸை வந்து கும்பம் அவாய்ட் பண்ணிக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. தன்னுடைய ஹையர் அஃபீஷியல்ஸ்ட்டு கவனமாக இருக்கணும். ஸோ தனக்கு மேலே இருக்கிறவங்க, தன்னுடைய மேல் அதிகாரிகள், எதுனாலும் வயதுலேயும் தனக்கு மேலே உள்ளவங்க, இவங்க கிட்ட கொஞ்சம் கவனமாக பழகணும், பேசணும். ஏன்னா ஏற்கனவே வாக்குஸ்தானத்துக்கு சனி வர்றதுனால வார்த்தையினால சில பிரச்சனைகள் வந்து அது கொஞ்சம் இவங்கள எமோஷ்னலாகவும் கரியர் வைஸாகவும் டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. கும்பராசியில் இருக்கக்கூடிய நபர்கள், ஒரு வேலையில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த காலகட்டத்தில் எனக்கு ஒரு வேலை மாற்றம் பண்ணலாமா? ஏன்னா 7 சனி நடந்துட்டு இருக்கு. ஒரு புது விஷயத்தில் நம்ம மாற்றமோ, இல்லை ஒரு முன்னேற்றமோ எனக்கு கிடைக்குமா அப்படிங்கிற ஏக்கம் எல்லாருக்குமே இருக்குங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு எந்த மாதிரி பலன் கொடுத்தாரு? கும்பத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல வேலை கிடைச்சிரும். ஸோ இன்ஃபேக்ட் நீங்கள் ஜென்ம சனியில் இருந்ததை விட கூட பாத சனியில் உங்கள் கரியர் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் வேலை பளுங்கிறது மட்டும் குறையவே குறையாது. இப்போ பேசிக்காக நீங்கள் கும்பராசி எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன செக்டாரில் இருந்தாலுமே 4 பேர் பார்க்குற வேலையை அவங்க ஒரு ஆள் பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வரக்கூடிய பேரோ ரெகக்னேஷனோ எதுவுமே இருக்காது. ஏன் வேலை பார்க்குறேன், எனக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்குது, நான் வேலை பார்க்குறேன். நான் வேலை பார்க்குறது எனக்கு பிடிக்குதா பிடிக்கலையானே எனக்கு தெரியல, ஆனால் நான் பார்த்துட்ருக்கேன். இதுதான் அவங்களுடைய கதை. இவங்களுக்கு இப்போவுமே இந்த விஷயம் கண்டினியூ ஆக தான் போகுது. பட் ஜென்ம சனியில் இருந்த ஸ்ட்ரெஸ்ஸில் ஒரு 50% குறைஞ்சிரும். கும்பராசியில் இருக்கக்கூடிய நபர்கள் நான் ஒரு தொழில் செய்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எப்படிப்பட்ட தொழில் அப்படிங்கிறது முன்னேற்றம் இருக்கும்? ஏன்னா 7 சனி காலத்தில் தொழிலில் நஷ்டம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. அப்படி அவங்களுக்கு என்ன மாதிரி பலன் கிடைக்கும்? ஜென்ம சனியில் இந்த போன 2 வருஷமும் கும்பராசியில் பிஸ்னஸ் ஆரம்பித்தவங்கலாம் ஏன்டா ஆரம்பிச்சோன்னு உட்காந்துட்டு இருக்கிறது தான் நிலமை. பட் பாத சனியில் நீங்கள் கரெக்டான ஒரு பிளானோட என்னென்ன தப்பு விட்டீங்களோ அதை திருத்திக்கிட்டு நீங்கள் அதை ரெனோவேட் பண்ணி அந்த பிஸ்னஸை ஒரு உயிர் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிஸ்னஸ் உங்களுக்கு பெரிய ப்ராஃபிட் தரலைனாலும் நஷ்டம் இல்லாமல் ஒரு 2 வருஷத்துக்கு இன்னும் சஸ்டெயின் ஆகி அடுத்தடுத்த வருஷங்களில் ப்ராஃபிட்டை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ என்ன தப்பு பண்ணோமோ அதை லேர்ன் பண்ணிக்கிட்டு அந்த பிஸ்னஸை கொஞ்சம் தட்டி எழுப்புறதுக்கான வழி என்னங்கிறத பாருங்கள். திருமணமாகாம இருக்கக்கூடிய கும்பராசினியர்களுக்கு இந்த 7 சனி காலகட்டத்தில் திருமண யோகம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்காங்க. 7 சனி அப்படிங்கிறது வந்து நிச்சயமா திருமணத்தை கொடுத்துரும். இயற்கையான விஷயங்களான திருமணம், குழந்தை இதெல்லாம் வந்து சனி வந்து பாதிக்கவே பாதிக்காது.
பட் நாங்க யார கல்யாணம் பண்றோம், நீங்க எந்த மாரி நபர சூஸ் பண்றீங்க அப்படிங்கிறதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். 7ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால, இவங்களுடைய பார்ட்னருக்கு ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், ஈகோ வந்து அதன் மூலமா கும்பம் கொஞ்சம் சிரமப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ பெர்சனல் ஹாரோஸ்கோப்ப கன்சல்ட் பண்ணிட்டு, ஒரு ப்ரொஃபைல மேரேஜுக்கு சூஸ் பண்ணிக்கிறதுங்கிறது அட்வைசபிள். குழந்தை பாக்கியம் இல்லாத கும்பராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சாதகமா இருக்குங்க? ரொம்ப ஸ்ட்ராங்கா குழந்தை பிராப்தம் இருக்கக்கூடிய ராசிகள்ல ஒண்ணு வந்து கும்பராசி. ஸோ மேரேஜே ஆச்சுனாலும் டக்குன்னு அடுத்த கட்டமான குழந்தை பிராப்தத்துக்குள்ள போறது, இல்ல ரொம்ப வருஷமா குழந்தை இல்லாம நாங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். சுத்தி இருக்கிறவங்க பேச்சு கேட்க முடியல. ஒரு ஹியூமிலியேஷன் நெறைய இருக்குன்னு யோசிக்கிறவங்களுக்கு கூட, ஒரு குழந்தை பிராப்தம் வந்து அவங்கள பெருமைப்படுத்துறது, கௌரவப்படுத்துறது அதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்கு. ஸோ குழந்தை பாக்கியத்த பொறுத்தவரைக்கும் சனி பயிற்சி கும்பத்துக்கு ரொம்ப ஃபேவரபிள். இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்தில கும்பராசினர் நம்ம ஒரு கோயிலுக்கு போக சொல்லணும் அப்படின்னா, எந்த கோயில அவங்களுக்கு வழிபடுவது ரொம்ப சிறப்பா இருக்குங்க? கும்ப ராசியினர் இந்த குறிப்பிட்ட இந்த சனி பயிற்சி காலத்துல வந்து புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. திருச்சி, கும்பகோணம் சரௌண்டிங்ஸ்ல இருக்கக்கூடிய புன்னைநல்லூர் மாரியம்மன கும்ப ராசியில பிறந்தவங்க இந்த சனி பயிற்சிக்கு பின் 3 மாத கால இடைவெளியிலயோ, 6 மாத கால இடைவெளியிலயோ போய் வழிபாடு செஞ்சுக்கிறதுங்கிறது இவங்களுக்கு நெறைய நல்ல பலன்கள பெற்றுத்தரும். கும்பராசியில பிறந்தவங்களுக்கு எனக்கு கோயிலுக்கு நான் போக முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள், நான் வீட்லயே ஒரு ஸ்லோகன் சொல்லி நான் ஒரு வழிபடணும், நான் வீட்லயே ஒரு பூஜை பண்ணணும்னா என்ன பண்ணலாங்க? மகாலட்சுமி அஷ்டோத்திரம் டெய்லி கேட்கறது வந்து கும்பத்துக்கு ரொம்ப நல்லது. இல்ல சமஸ்கிருதம், சமஸ்கிருதத்த நீங்க சொல்ல வேண்டாம், கேட்டாலே போதும். இல்ல எனக்கு அது விருப்பம் இல்ல, எனக்கு தமிழ்ல ஏதாவது சொல்லுங்கன்னா, கனகதாரா ஸ்தோத்திரம்னு தமிழ்லயே இருக்கு. ஸோ தமிழ் வெர்ஷனே இருக்கு. அதையுமே இவங்க கேட்டுக்கிறதோ, படிச்சுக்கிறதோ இவங்களுக்கு நல்ல பலன்கள கண்டிப்பா பெற்று தரும். இத ரெகுலரா பண்ணணும். கும்பராசியில என்னால கோயிலுக்குமே போக முடியல. நான் வீட்லயே ஏதாவது ஒரு விஷயம் செய்ய முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள், நான் ஒரு சின்ன லைஃப் ஸ்டைல் ரெமெடி பண்ணிட்டு, எனக்கு இந்த சனிப்பெயர்ச்சி பாசிட்டிவ் ஆக்கியும்னா அவங்க என்ன பண்ணலாங்க? நல்லெண்ணெய தானம் பண்றது ரொம்ப நல்லது. ஸோ ஜிஞ்சர் ஆயில் இருக்கு. ஸோ கடையில கிடைக்கும். அத வாங்கி ஒரு கஷ்டப்படுற குடும்பத்துக்கு நீங்க குடுத்துட்டா தப்பில்ல. ஒரு சனிக்கிழமையில குடுத்துருங்க. அல்லது கோவில் நம்பிக்கை உள்ளவங்க கோவிலுக்கு குடுத்துருங்க. பொதுவா லைஃப் ஸ்டைல் ரெமடிஸே நாங்க கோயிலுக்கு போமாட்டோம். கடவுள் நம்பிக்கை பெருசா இல்ல அப்படின்னு சொல்றவங்களுக்கு தான். பட் கோவிலுக்கு போறவங்களும் கோவிலுக்கு இத டொனேட் பண்ணலாம். இல்லாதப்பட்டவங்களுக்கு குடுக்கலாம். அதே மாதிரி சில சாப்பாட எடுத்துக்கும்போது வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது மாறும். எள்ளையும், கருப்பட்டையும் ரெகுலரா இவங்க டயட்ல எடுத்துட்டே வரும்போது, உடல்நல மாற்றமும், மனநல மாற்றமும் இந்த சனி பயிற்சியில ஏற்பட்டு, இந்த கும்பராசிக்காரங்க ரொம்பவே நல்லா இருப்பாங்க. கும்பராசியில இருக்கக்கூடியவங்க இந்த 7 சனி காலகட்டத்தில கண்டிப்பா கடன் அப்படிங்கிறது அதிகமா இருக்குங்க. இஎம்ஐ அல்லது ஏதோ ஒரு கார்டு மூலமாவோ நெறைய பிரச்சனைகள் இருப்பாங்க. அப்படிப்பட்ட நபர்களுக்கு இந்த காலகட்டத்தில குறைவதற்கான வாய்ப்பு இருக்காங்க. கொஞ்சம் லெத்தாஜிக்கா லாவிஷ்னஸ்க்கு வாங்குன கடன்கள்லாம் வந்து இப்ப அடையும். ஒரு கார்ட யூஸ் பண்ணுவாங்க. ஒரு கடைக்கு போவாங்க. ஷாப்பிங் பண்ணிட்டு பிராண்டட் ஷர்ட்ஸோ, சுடிதார்ஸோ வாங்கிட்டு அதுக்கு வந்து கார்ட ஸ்வைப் பண்ணியிருப்பாங்க. அத வந்து இவங்க கொஞ்சம் குறைக்கணுங்கிற ஒரு கான்ஷியஸ் ஃபர்ஸ்ட் வரும். ஏன்னா, ஃபினான்ஷியலான செகண்ட் ஹவுஸ்க்கு சனி போறதுனால. 2வது அப்படி இவங்க லயபிலிட்டீஸ்க்கான யூஸ் பண்ண கார்ட்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் உடைச்சு போடக்கூடிய ஒரு காலகட்டம்ங்கிறது இந்த சனி பயிற்சி. ஸோ லயபிலிட்டீஸ்க்கான கடன்கள் எல்லாத்தையுமே இவங்க குறைச்சிருவாங்க. ஆசெட்ஸ்க்கு வாங்குனத மெதுமெதுவா தான் இவங்களால அடைக்க முடியும். பட் கடன்னால கும்பத்துக்கு பிரச்சனை கிடையாது. கும்பராசினருக்கு இந்த 7 சனி காலகட்டத்தில ஹெல்த்ல ஏதாவது பிரச்சனை வரக்கான வாய்ப்பு இருக்காங்க? மென்ஸ்ட்ரல் ப்ராப்ளம்க்கு கும்பராசியில பிறந்தக்கூடிய பெண்கள் அப்படிங்கிறவங்க நெறைய ஆட்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆண்களுக்குமே சில ஹார்மோனல் ப்ராப்ளமான தைராய்டு அந்த மாதிரியான பிரச்சனைகள் அதிகமா வரும். சில ஆண்களுக்கு சின்ன வயசுலயே முடி நரைக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரியான விட்டமின் டெஃபிஷியன்சினால வரக்கூடிய நோய்களுக்கு இவங்க ஆட்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ நியூட்ரிஷியஸ் ஃபுட், ப்ராப்பர் டயட், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் இந்த 3யும் கும்பம் வந்து இப்போத்துலருந்தே பிராக்டிஸ் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். கும்பராசினருக்கு எனக்கு ஒரு கோர்ட் கேஸ் இருக்கு. நான் ஒரு புது இடத்துல ஒரு அசெட் வாங்க போறேன். அதுல தான் வில்லங்கம் வந்துருமா? அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கு மேம். இந்த 7 சனி காலகட்டத்தில இந்த மாரி பிரச்சனையில இருந்து தப்பி போயறக்கான வாய்ப்பு இருக்காங்க. பெண்கள் மூலமா யோகம் அப்படிங்கிறது தான் இப்போ கும்பத்தோட கதை. ஸோ உங்களுக்கு கேஸ் போகுது அப்படின்னா, உங்க வைஃப் கிட்டயோ, இல்ல அம்மா கிட்டயோ ஒரு சஜஷன் கேளுங்க. இத என்ன பண்ணலாம்? ஸோ இந்த கேஸ நம்ம ப்ரொசீட் பண்ணலாமா? இல்ல அவுட் கோர்ட் செட்டில்மெண்ட் ஏதாவது போலாமா? அப்படிங்கிறத கேளுங்க. அல்லது உங்களோட அட்வொகேட்ஸ்ட்ட உங்களுடைய வீட்ல உள்ள பெண்கள பேச வைங்க. அல்லது இனிமே தான் நீங்க கேஸே போட போறீங்கன்னா, லேடி அட்வொகேட் எடுத்துக்கிறதுங்கிறது உங்களுக்கு ஃபேவரபிளா அமையும். கும்பராசியில பிறந்தவங்களுக்கு ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்த இந்த 7 சனி காலகட்டத்தில கவனமா இருக்கணும் அப்படின்னா என்ன சொல்லலாங்க? மூட நம்பிக்கைய கும்பராசிக்காரங்க கொஞ்சம் தவிர்த்திருக்கணும். ஸோ ஜாதகம் பார்க்கறது அப்படிங்கிறது ஒரு லாஜிக்கலான ஒரு விஷயம். ஏன்னா பிளானட்ஸ் கால்குலேட் பண்ணி நம்ம சொல்லப் போறோம். சில பேர் என்ன பண்றாங்கன்னா, நாங்க சீட் எழுதி போட்டு பார்த்து ஒரு முடிவு எடுத்தோம். இந்த கலர் வந்தது அதனால நான் இத பண்ணேன். இந்த மாதிரி கலர்ஸ இவங்க போடுற சீட்ட இதெல்லாம் நம்பி நம்பி எமோஷனலா முடிவு எடுத்தாங்கன்னா, அது பிரச்சனைக்கு ஆட்படும். ஏன்னா எப்பவுமே தெய்வம் நம்மட்ட பேசும்னு சொல்ல முடியாது. நம்ம பேசுற நேரம்லாம் தெய்வம் ரெஸ்பாண்ட் பண்ணும்னு எதிர்பார்க்க முடியாது. இந்த சீட்டு போடுறதும் அந்த கத தான். நீங்க கேட்கிற நேரத்துல கடவுள் உங்களுக்கு பதில் சொல்லுவாருன்னு சொல்ல முடியாது. அங்க கிரகங்கள் பதில் சொல்லிடும். கடவுளுக்கு பதிலா அந்த இடத்துல கிரகம் உட்காந்து உங்கள மிஸ்டைரக்ட் பண்ணிரும். ஸோ அதனால அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு, கொஞ்சம் பிராக்டிகலா, லாஜிக்கலா யோசிச்சு, நமக்கு இது சரி வருமான்னு பார்த்து நீங்க ஒரு முடிவெடுக்கிறது நல்லது.
கும்பராசி நேயர்களுக்கு நம்ம இந்த சனிப்பெயர்ச்சி பலன்கள் பார்த்தோம்னா, கண்டிப்பா நம்ம நேயருக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்கள் அமைஞ்சிருக்கும். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி. நன்றி சார்.